பல்ஸ் ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு இது ஒரு பெரிய ஆனர் சார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஆடியோ லான்ச்சுக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் திங் ஃபார் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ விஷ் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் பல்ஸ் டீம் அ வெரி ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த படம் ஒரு ஹியூஜ் சக்ஸஸாக வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் எல்லாரையும் வாழ்த்த வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. லைஃப்பில் டைம்ன்றது ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயம். நம்ம ஒருத்தங்களை பற்றி நல்லதாக யோசிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒருத்தங்களை வாழ்த்துறதுக்கு வரதா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு டைம் ஒன்று ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எங்கள் எல்லாருக்காகவும் நீங்கள் வந்திருக்கிறதுல முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அர்ச்சனா, தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு. நிறைய ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும், எல்லோரும் வரணும், அவங்க வரும்போது அந்த ஸ்டேஜே வந்துட்டு இன்னும் நல்லா எலிவேட் ஆகும்னு எங்களுக்கு தோணும். பட் ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அவங்களால யாராலையும் நிறைய பேரால் வர முடியாது. பட் டைம் எடுத்து நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்டு சார், ராஜன் சார், நீங்கள் பார்த்த நிறைய நிறைய சின்ன படங்கள், நிறைய நிறைய வெற்றி படங்களில் வந்துட்டு அந்த படம்லாம் அன்றைக்கி ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அது காரணமே, மிகப்பெரிய காரணமே ராஜன் சார் மாதிரி மிக சிறந்த ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ இன்னுமே வந்து ஸ்டில் அவங்களோட ஆசீர்வாதத்தில் நாங்கள்லாம் ஓடிட்டுருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அகெயின் எவ்வளவோ பெரிய பெரிய ஸ்டேஜஸை பார்த்த சார் எங்களையும் மதித்து எங்களுக்காக டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யா சார், தேங்க்யூ சார். உங்கள் ரெண்டு பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு ஹாய். அண்டு படத்தை பூஜையிலேருந்து இந்த சென்ஸ் லைக் நான் இந்த படம் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அந்த டைம்லேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் டைரக்டருக்கு ஒரு நண்பனாக, ஒரு நல்ல வெல்விஷராக நீங்கள் எப்போவுமே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் அபி, விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அபி. இந்த படம் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு மோர் தென் நீ பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சதுக்கு ஒரே ரீசன்னா, எனக்கு படம் ஜெயிக்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நான் ஒரு படம் வேலை பார்க்கும்போது என் ப்ரொடியூசர் ரொம்ப நல்லா இருக்கணும், என் டைரக்டர் ரொம்ப நல்லா இருக்கணும், அவங்களை எங்கேயுமே இரிட்டேட் பண்ணவே கூடாது. நான் ரொம்ப வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனில் சாப்பாடு சாப்பிட்டு அதை கூட நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் நான் சம்டைம்ஸ். ஏன்னா என்னால் எங்கேயுமே எதுவுமே ஏறக்கூடாது இப்போலாம் நான் ரொம்ப யோசிப்பேன். அதே மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். எனக்கு தெரியும் நீ எவ்வளோ உழைப்ப, ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு நீ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நான் பார்த்துருக்கேன். நீ சாம் சிஎஸ் அண்ணா கிட்ட ஒர்க் பண்ணும்போதுலேருந்து லேபிள்லேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதோட ஒரே ரீசன் தான் நான் கூப்பிட்டதில். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் ரவி கேமராமேன் ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ரொம்ப ஸ்வீட். சம்டைம்ஸ் வந்துட்டு நாங்கள் நிறைய பேசுவோம் சினிமாக்காக. அண்டு அவருமே வந்துட்டு ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சன். எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவார். நிறைய வாட்டி என்கிட்டலாம் வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் எனக்கே சொல்லுது, ப்ரோ இல்லை ப்ரோ நல்லா இல்லை ப்ரோ, இன்னும் நல்லா பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸ் இருக்கும்போது எந்த இடத்துலையுமே எந்த ஒரு ஆக்டர்ஸுமே வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு தப்பே செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் எங்கள் கேமராமேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். லவ் யூ. அண்ட் எங்கள் ஆர்டிஸ்ட் அண்ட் அண்ணா சேதுண்ணா, நான் ரொம்ப சின்ன வயசாக தான் சொல்கிறேன்ல, எனக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் ரொம்ப குழந்தையிலேருந்து என்னை பார்த்துட்ருக்காங்க. நீ நல்லா வரணும் மஹின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இவங்க தான். அதில் சேதனா ஒரு முக்கியமான ஒரு பர்சன். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா இந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டு நான் நடிச்சு இங்கே வந்ததுக்கு. அண்டு சரத், நான் எப்படி வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு நான் ஓடிட்டுருக்கணும், நான் எப்படி என்னோடய தொழிலை நான் ஜெயிக்கணும் நான் வந்து போராடிட்டுருக்கணும், அதுக்கு அதே மாதிரி ஒரு பர்சன் தான் வந்துட்டு சரத். எனக்கு ரொம்ப சந்தோஷம் மச்சான் நீ இதில் நடித்ததில். இந்த படம் இல்லை, நிறைய படம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஸ்வின் அவங்க சின்ன வயசு அவங்க பேனர்லலாம் நான் நடிச்சிருக்கேன். அவங்க அப்பா அவங்க அவங்க அந்த பேனரையும் மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமா இவ்வளோ நல்ல நல்ல படங்கள் கொடுத்துருக்குன்னு அவங்க பேனர், அவங்க ஃபேமிலி வந்து ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேமிலி. ஸோ அதுலேருந்து வந்து ஒரு ஆக்டர் கூட நடிக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மச்சான் அவங்க கூட நடித்ததில். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரிஷி அண்டு அவங்க மோர் தென் ஹீரோயின். இந்த படம் ஜெயிக்கிறதுக்காக நார்த்துலேருந்து டிப்ஸ் வரைக்குமே வந்து இருந்து இந்த படம் நல்ல படம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அவ்வளோ சீக்கிரம் வந்து இன்றைக்கி ஒரு ஆடியோ லேபிள் வந்து ஒரு படத்துக்கு வருது அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. அப்படி டிப்ஸ் மாதிரி ஒரு ஆடியோ வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்கள இன்ட்ரோ பண்ணி இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுல தேங்க்யூ ஸோ மச். உனக்கு நான் என்ன பேசுன்னு புரியல. அண்ணா நீங்கள் கூல்ண்ணா, நீங்கள் அதை கரெக்டாக பண்ணிடுங்க. அண்டு கூல்னா எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரோட கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு சினிமாவை நம்பி எல்லா படங்களுமே சரி, தேட்டராக இருக்கட்டும், ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், ஒரு படத்துக்காக கத்தி கத்தி அந்த படத்தை வந்துட்டு
ஒரு ஒரு ஆடியோ லான்ச் வரும்போது நம்ம அது ஒரு தடவை தான் சொல்லுவோம், நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு போகிறேன்ட்டு. பட் எல்லா டைம் எவ்ரி மினிட் அந்த படத்தோட பேரை சொல்லி சொல்லி ஒரு படத்துக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அந்த படம் ஜெயிக்கிறதுக்கு கூட நிற்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி வந்துட்டு, ஓ சாரி டிப்ஸ் இல்லை, ஐம் சாரி, ஸ்ரீ சீரிஸ், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, மன்னிச்சிருங்க, டி சீரிஸ், ஐம் சாரி. ஸோ அந்த அந்த படம் ஜெயிக்கிறதுக்கு 24/7 அந்த படத்துக்காக வந்து எப்போவுமே கத்திக்கிட்டே இருக்கிற ஒரு பர்சன், அண்ட் சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு பர்சன். தேங்க்யூ ஸோ மச் கூல்னா. அண்ட் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு கூட இருந்திருக்காங்க. அண்ட் ஆஸ் அன் ஆக்டராக நான் வந்துட்டு இந்த ஸ்டேஜை வந்துட்டு யூஸ் பண்ணி சில விஷயங்களை நான் வந்து உங்ககிட்ட எல்லாம் பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஆம், ஆம், நிறைய நிறைய நல்ல படங்கள், நிறைய சின்ன படங்கள், நிறைய தேட்டர்ஸ் நிறைய படத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது, and நல்ல ஒரு என்ட்ரி இருக்க மாட்டேங்குது. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறதுல நானும் ஒருத்தன். நானும் நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்ல தேட்டர்ஸ் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அந்த படம்லாம் தேட்டருக்கு வரணும், அண்ட் இந்த படமும் நல்ல தேட்டர்ஸ் கிடைக்கணும். எங்கள் ப்ரொடியூசர் ரொம்ப 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 நல்லா இருக்கணும். டே ஒன் அவர் என்கிட்ட வந்துட்டு கை கொடுத்து சொன்னார், நீங்கள் கவலையே படாதீங்க மகேந்திரன், இந்த படத்தை கண்டிப்பாக நான் முடித்து நான் அந்த நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வருவேன்னு சொன்னார். இன்றைக்கி அதை கொண்டு வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கு. அண்ட் இதே மாதிரி நிறைய நல்ல படங்கள் இருக்குது, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸையுமே சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லா ஆடியோ லான்ச்சுக்குமே போங்க. நிறைய பேர் நிறைய ஆக்டர்ஸ் கூட நம்ம நினைக்கிறோம் நம்ம அந்த படத்தில் நடிக்கவே இல்லை, நம்ம ஏன் போகணும்னு நினைக்கிறோம். பட் அது கிடையவே கிடையாது. நீங்கள் எல்லாம் நிறைய ஆக்டர்ஸாக இருக்கட்டும், அண்ட் அந்த ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் நீங்கள்லாம் வரும்போது அந்த ஸ்டேஜோட வேல்யூவே இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நீங்கள்லாம் சொன்னீங்கன்னா இன்னும் அந்த ஆடியன்ஸ் நிறைய பேர் அதை திரும்பி பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ், தேங்க்யூ. நான் 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 வந்து கரெக்டாக பண்ணாலும் சரி நீங்கள் தான் எனக்கு கேள்வி கேட்பீங்க, நான் நல்லா பண்ணாலும் சரி நீங்கள் எல்லோரும் தான் நான் பாராட்டுவீங்க. நீங்கள்லாம் எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பர்சன் என் லைஃப்பில். ஒரு பிரஸ் அண்ட் மீடியாவுமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்கள் கையில் இருக்குது இந்த படம், நீங்கள் கொண்டு போய்ட்டு ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கணும், நல்லபடியாக எழுதணும். நாங்கள் சார் சொன்ன மாதிரி நாங்கள் நல்லா பண்ணியிருந்தோம், நீங்கள் நல்லா பண்ணியிருக்கேன்னு எழுதுங்க, எழுதாமல் மட்டும் விட்டுறாதீங்க. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நவீன் சார், எங்கள் டைரக்டர்ஸ், படம் ஆரம்பித்ததே அவர்கிட்ட இருந்து தான். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்றைக்குமே வந்துட்டு அவர் சின்ன படம் பெரிய படம்ன்றது அவர் வந்து நினச்சதே கிடையாது. டே ஒன்லேருந்து கதை சொன்ன நாள்லேருந்து இன்னி வரைக்கும் அந்த படத்துக்காக எவ்வளவோ ப்ரெஷர், எவ்வளவோ எனக்கு அவர்லாம் தெரிஞ்சு ஒரு 5-6 நாள்லாம் தூங்காமலாம் வந்து அவர் ரொம்ப ப்ரெஷர்லாம் அனுபவிச்சிருக்கார் இந்த படம் நல்லபடியாக வெளியே வரணுன்ட்டு. ஏன்னா இது ரொம்ப பெரிய படம் கிடையாது, ஒரு பயங்கரமான ஒரு கேஷ் ஃப்ளோலாம் இருந்து ஒரு படத்தை பக்காவாக பண்ணுறதுக்கு. இது ஒரு குட்டி படம், ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு, அவருக்கு ஏற்ற மாதிரி நிறைய பார்த்து பார்த்து பண்ணுறதுல வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது எங்கள் டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா அந்த ப்ரொடியூசருக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ சார். இந்த ஒரு வாய்ப்பை ஒரு ஒரு ஹீரோவை என்னை கேஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல். எனக்கு உங்கள் எல்லாரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இல்லைன்னா சினிமாவே கிடையாது. ப்ளீஸ் நீங்கள் சினிமாவை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, தேட்டருக்கு வாங்க, படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பல்ஸ் ரொம்ப சந்தோஷமான ஒரு மூவி எனக்கு. நான் அப்புறம் சரத் ப்ரோ, மகேந்திரன் எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் ரொம்ப பண்ணோம் நாங்கள். அதாவது ஸ்பாட்லேயே ரொம்ப ஜாலியாக இருந்து பண்ண படம் இது. காமெடின்னு இல்லை, இது வந்து ஒரு சீரியஸான ரோல்ஸு. பட் நாங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நாங்களே அதில் பண்ணி நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாம் ஒர்க் அவுட் இருக்குன்னு நம்புகிறேன். இந்த படம் எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க, இந்த படத்துக்கு கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ப்ரொடியூசருக்கு கண்டிப்பாக இந்த படம் லாபமாக இருக்கும்னு நான் கண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இங்கே எல்லோரும் வந்திருக்கீங்க, எல்லாருக்குமே வந்து முதல்ல என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு எல்லாருமே வந்து. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த நவீன் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ டார்லிங். நன்றி சொல்லணும். அப்புறம் வந்து இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் வந்து என்னுடைய மாமா மகி. தேங்க்யூ மச்சான், லவ் யூ. உடனே ஒரு கால் பண்ணா, மச்சான் இந்த மாதிரி ஒரு சின்ன ரோல் இருக்குது, நீ பண்ணுறியா அப்படின்னா, கண்டிப்பாக மாமா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நானும் கேட்டேன் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். உடனே வந்து கால் பண்ணி நவீன்கிட்ட சொல்லி அப்புறம் வந்து வாய்ப்பு கிடைச்சிது. தேங்க்யூ. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலாக எங்களுடைய சீன்லாம் வந்து இது ஒரு கொஞ்சம் ரொம்ப பயங்கரமான ஒரு சீரியஸான படம் தான். ஆனால் நான், அஸ்வின் பிரதர், அதுக்கப்புறம் குட்டி கோபி, கூல் சுரேஷ் அண்ணன் வந்து வேறு மாதிரி வந்து எங்களுடைய கேங் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு கேங்காக இருக்கும். இந்த படத்தில் செம்ம ஜாலியாக இருக்கும். நாங்கள் வர சீன்லாம் கொஞ்சம் நாங்களே ஒர்க் அவுட் பண்ணி நாங்களே பண்ணியிருக்கோம்.
நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறோம். டார்லிங் வந்து டிஓபி ரவி டார்லிங், தேங்க்யூ டார்லிங், எங்களை வந்து அழகாக காமிச்சதுக்கு. முக்கியமாக இது நான் இல்லை, இந்த போஸ்டரில் இருக்கிறது பிரதர் நவீன் ப்ரோ. யார் அது? கம்பெனி ரகசியம் அது. அது வந்து ஏஐயில் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னுடைய ஃபோட்டோவும் உங்கள் ஃபோட்டோவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இருக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கீங்களா? நல்லாயிருக்கு, தேங்க்யூ. அப்புறம் வந்து அபிஷேக், நான் அடிக்கடிக்கு வந்து டேரக்டர் டார்ச்சர் பண்ணுறாங்க இல்லையோ, நான் அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிருப்பேன் அபிஷேக். மாமா இந்த சீனில் வந்து பிஜிஎம் பயங்கரமாக இருக்கணும், அங்கே அப்படி இருக்கணும், இங்கே இப்படி இருக்கணும்னு யோசிப்பான். யார் டேரக்டரே தெரியலையே, இவன் எனக்கு ஃபோன் பண்ணி ஏன் இவன் இவ்வளோ சொல்லுங்கிறான் அப்படின்னு. நல்லா வந்திருக்கு, வேறு லெவலில் வந்திருக்கு. சரி, ஆனால் கூல் சுரேஷ் அண்ணனை பற்றி சொல்லி ஆகணும். வேறு லெவல் வந்து எனர்ஜி. அவர் வந்து இப்பா ஐயோ அண்ணே லவ் யூண்ணே, செம்மையாக இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து எங்களை ஜாலியாக சிரிக்க வச்சுக்கிட்டு செம்மையாக இருந்தது. அந்த டைம் வந்து கட்சிலாம் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த கட்சி பேர்லாம் சொல்லணுமா? சிஎஸ்கே கட்சிலாம் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லிட்டு என்னது கூல் சுரேஷ் கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறாரு. கூடிய சீக்கிரத்தில் வந்து 2026 எதிர்பார்க்கலாம். அப்புறம் வந்து சார் ராஜன் சாருக்கு வந்து சார் வணக்கம் சார், நன்றி சார், இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப வந்து சூப்பராக வந்திருக்க படம். எல்லாருமே வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் பிக் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார், அண்ட் பெரிய தேங்க்ஸ் டு மஹி ப்ரோ. அவர் தான் ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ணார் ஃபர்ஸ்ட்டு. அப்படி இந்தமாரி ஒரு மூவி ஒன்று இருக்குது, லெட்ஸ் கம், இதை ஒன்று பண்ணலாம், ஒன்று சூப்பராக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். உடனே நானும் மஹி ப்ரோ அப்புறம் டேரக்டர் எல்லாருமே மீட் பண்ணி உடனே டக்குன்னு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி சாங்ஸும் சுச்சுவேஷன் சொன்னோடனே ஃபர்ஸ்ட் லவ் சாங் போயிடலாம் அப்படின்னோடனே லவ் சாங் வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மஹி ப்ரோ வெரி ரெக்வஸ்டட். ஸோ இது வித்தியாசமாக இருக்கணும், சிங்கர்ஸ் நல்ல சிங்கராக போகலாம், சூப்பராக அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே வி ஸ்டார்டட் டூயிங் குட் திங், லைக் ஒரு வித்தியாசமான ஒரு சாங் பண்ணியிருந்தோம். ஹோப் யூ ஆல் லைக் இட். அப்புறம் அதேமாரி பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் பண்ண எல்லா ஸ்டார்ஸ் அண்ட் கேமராமேனில் ரவி சார் அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டடாக இருந்தாங்க. இது சாங்ஸ் எல்லாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சப்போர்ட்டடாக இருந்தாங்க. அண்ட் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும், கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த படத்தில் என்னன்னா திடீர்னு இவன் வந்து நிற்கிறான், மிமிக்ரிலாம் பண்ணிகிட்டு இருப்பான், இவன் வந்து நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? இது ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் டு பிரவீன் சார். மகேந்திரன் எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். மகேந்திரனுக்கு வந்து ஹரிச்சந்திரன் மாதிரி. அவர் வந்து பொய்யே சொல்ல மாட்டார், யார் என்ன தப்பு பண்ணாலும் மாட்டி விட்ருவார். உங்களுக்கே தெரியும், நான் பார்த்தேன் எவனாவது ஏதாவது கள்ளக்கடத்தல் பண்ணாலும் நான் பார்த்தேன், எவனாவது அங்கே ரேப் பண்ணாலும் உடனே நான் தான் பார்த்தேன். ஏன்னா ஒரு பொன்னம்பலம் தேடிக்கிட்டு இருக்கார் இவரை. ஏன்னா இவரை வச்சே நாங்கள் நிறைய ஸ்கிரிப்ட்லாம் பண்ணியிருக்கோம் எங்களுடைய ஷோவில். என்னடா கண்டு பார்த்த, இந்த மாமா இந்த அக்காவை தூக்கிட்டு போயிட்டாங்க, தூக்கிட்டு போய் ஒரு ரூமுக்குள்ளே கதவை சாத்திட்டாங்க. அப்புறம் என்னடா கண்டு நடந்தது, ரொம்ப நேரமாக கதவு திறக்கவே இல்லை. அப்புறம் என்னடா கண்டு நடந்தது, கடைசியில் இந்த மாமா அழுதுகிட்டே வெளியே வந்தார், என் வாழ்க்கையே போச்சுன்னு சொன்னார். அதுதான் உண்மை இல்லை, மாற்றி சொல்லிட்டேங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவர் திட்டுவார். நாங்கள் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி அவ்வளோ பண்ணியிருக்கோம். ஏன்டா கடைசியில் நாயே ஸ்கூலுக்கு போகாமல் கண்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு திரியா, உன்னை 10 வருஷம் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன்டா அப்படிலாம் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவருடைய நடிப்பெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அவருடைய ஃபாதர் வந்து இவ்வளோ பெரிய மூட்டை மாதிரி இருக்கும் பேகு, அவர் எல்லா இடத்துக்கும் அவர் பாவம் தூக்கிட்டு இவரை அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவர் மகேந்திரன் ஃபஸ்ட்டு என்ன புக் பண்ணும்போது சொன்னார், மகேந்திரன் தான் ஹீரோன்னு. வெரி குட் சார், அவர் ரொம்ப வருஷமாக ரொம்ப போராடிட்டு இருக்கார், கண்டிப்பாக அவர் நல்ல விதமாக வரணும் அப்படின்னு சொல்லி நான் பிரவீன் சார்கிட்ட சொன்னேன். இதில் ஒரு நல்ல ஒரு சின்னதாக ஒரு கேரக்டர்னால அது நல்லதாக ஒரு கேரக்டராக கொடுத்தாரு டேரக்டர். கூல் சுரேஷை பற்றி சொல்லணுன்னாரு. நான் யாரும் உங்களை பற்றி சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். எப்போவுமே எந்த படத்துக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு ஆயுதத்தை தூக்கிட்டு வருவீங்க. இப்போ இதுக்கு பல்ஸ் மிஷின் ஏதாவது எடுத்து வந்துடுறீங்களா? பைல்ஸ் மிஷினா? அதனால் படம் வந்து அந்த சப்ஜெக்ட் இருக்கும்போது நல்லா இருந்தது. எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸானவங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். உங்களுடைய ஆதரவோட எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசர்ஸாக இருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ வெரி மச்.
ஸோ வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு ஸோ முதற்கண் வணக்கம். அண்ட் ஸோ இது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸோ கன்ஃபியூஷனாகவே இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப்டர் எக்கோ வந்து ஒரு கேப் இருந்தது எனக்கு ஆக்சுவலி. ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு எப்படி ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா. ஸோ மஹி ப்ரோ, ஸோ அங்கேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு நாள் போயிட்டு ஜஸ்ட் உட்காந்து ஒரு ஐடியாவாக இருந்தது. ஸோ டு பி ஆனஸ்ட், ஒரு ப்ராப்பராக ப்ரொடியூசர் யாருமே இல்லை. ஒரு குருட்டு தைரியத்தில் நீங்கள் வாங்க ஒரு 5 days நம்ம ஷூட் பண்ணி பார்க்கலாம், நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து நாங்கள் ஒரு 3 days அண்ட் ஒரு சாங் போர்ஷன் ஒன்று சும்மா ஒரு ஷூட் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து ஸோ அழகர்ராஜ் சார் ஸோ உள்ளே வந்த அப்புறமா அந்த படத்தோடைய விஷன் எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. ஸோ சார், வெரி பிக் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அழகராஜ் சார். ஸோ எப்படின்னா ஒரு டைரக்டர்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ப்ரொடியூசர் வந்து நம்ம கேட்குறது எல்லாமே கொடுத்து, ஸோ நம்மளோட விஷன் இல்லையா அது. ஸோ அந்த விஷன் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஸோ நம்ம நினச்ச மாதிரி வரும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா. அது கண்டிப்பாக ரொம்ப வெரி வெரி தேங்க்ஸ் சார். ஸோ வித்தவுட் யூ திஸ் வுடன்ட் பி இம்பாசிபிள். ஸோ அப்புறம் கம்மிங் டு ஆக்டர்ஸ், இது எப்படின்னா இந்த படம் வந்து ஒரு சேயிங் இருக்கு இல்லையா, எ குட் ஃபிலிம் வில் சூஸ் த ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாக்டாக அதுதான் நடந்தது ஆக்சுவலாக. ஸோ மகேந்திரன் வந்து அவர் மஹி ப்ரோ உள்ளே வரும்போது ஸோ எனக்கு வந்து ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர். ஸோ இந்த படத்தோட ஒரு லீட் வந்து ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர். ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு 100% அப்படியே எனக்கு நம்ம ஒரு ஸ்டோரி எழுதும் போது நம்மளுக்கு ஒரு விஷன் இருக்கும் இல்லையா. ஸோ இவர் இப்படி தான் நம்ம ஹீரோ இருப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாக்டாக எனக்கு மேட்ச் ஆனது. அண்ட் வந்து அதுக்கப்புறம் ரிஷிகா, ஸோ அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக வேற ஒரு ஹீரோயின் பண்ண வேண்டியது. ஸோ ஒரு சில ரீசன்ஸ்னால அவங்களால பண்ண முடியல. ஸோ ஷீ இஸ் ஃப்ரம் மும்பை. பட் எமோஷன்ஸ் ஆகட்டும், டைலாக்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து உள்வாங்கிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஷீல் பி இன் குட் பிளேஸ் ஆக்சுவலாக சூன். அப்புறமா இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஒரு பேஸாக ஒரு சர்வைவல் த்ரில்லர். ஒரு சர்வைவல் த்ரில்லர் வந்து நாங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு பயங்கர டார்க்காக இன்டென்ஸாக ஒரு சர்வைவல் மோடில் பண்ணலாமா அப்படின்னு யோசித்தோம். பட் ஏன் அது எல்லாருமே அது மாதிரி தானே பண்ணுறாங்க சர்வைவல் த்ரில்லர்னா. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் கேஸ்டவேல ஆரம்பிச்சு ஸோ நிறைய படங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த படங்கள் வரைக்கும். ஸோ ஒரு சர்வைவல் மோடில் அதுக்குள்ளே தான் ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும். ஸோ வை நாட் வி ட்ரை சம்திங் உள்ள ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னும்போது ஸோ ஒரு ரொமான்ஸ் அது வந்து ரிஷிகா வந்து ஃபிட் ஆனாங்க அதுக்கு அழகாக. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு ஹியூமர் போர்ஷன் இருந்தது. அது ஒரு புதுசாக ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கூல் சுரேஷ் பிரதர், சரத் அண்ட் அஸ்வின். ஸோ அஸ்வின் வந்து எக்கோலையும் பண்ணியிருந்தாரு. ஸோ அவங்க உள்ளே வந்தோடனே ஆக்சுவலாக அது ஒரு மாதிரி புதுசாக இருக்குது அது ஆக்சுவலி. ஸோ அவங்களோட மகேந்திரன் பிரதரும் அவங்களோட கெமிஸ்ட்ரி ஸோ நல்லா இருக்கு. ஹியூமர் வந்து ஒரு லைட் வெயின் ஹியூமர் வந்து ஸோ ஒரு இன்டென்ஸான ஹியூமர்லாம் கிடையாது. ஸோ ஒரு அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்காது. கூல் சுரேஷ் அண்ணனும் சூப்பராக பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக. அவர் வந்து எப்படி சொல்கிறது ஒரு லீட் பண்ணி ஸோ நல்லா பண்ணார். அண்ட் சரத் அண்ட் அஸ்வின், தேங்க்யூ. ஸோ அவங்க வந்தோடனே அந்த ஹியூமர் போர்ஷன் வந்து நல்லா டெவலப் ஆச்சு. ஸோ அண்ட் அகெயின் கம்மிங் பேக், உதயகுமார் சார், ஆர்வி உதயகுமார் சார் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஃபாதர் சன் பாண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த கிளைமேக்ஸ், டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ். அது வந்து ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் கடைசியாக வந்து லிவிங்ஸ்டன் சார் அவரால் வர முடியல. ஸோ அவருக்கு ஒரு செக்கப் இருக்கிறதுனால வர முடியல. ஸோ லிவிங்ஸ்டன் சார் வந்து ஒரு குட்டி ரோல், ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டான போர்ஷனாக இருக்கும் படத்தில் ஆக்சுவலாக. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் சேது அண்ணா ஸோ ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் குட்டி ரோல்லாம் இல்லை, நல்ல பெரிய ரோல் தான் அது. நீங்கள் குட்டி ரோல்னு சொன்னீங்க. ஸோ அண்ட் ஸோ அதான் ஆக்டர்ஸ் எல்லாம். இப்போ கம்மிங் டு டெக்னீஷியன்ஸ் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித் இன்னைக்கு இன்றைய விழா நாயகன் அபிஷேக் கேஆர். ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக டெக்னிக்கல் டீம்லேருந்து உள்ளே வந்தது. ஸோ கண்டிப்பாக மார்க் மை வேர்ட்ஸ், ஸோ அவர் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போவார் ஆக்சுவலாக. எஸ், ஒரு வேற மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வில் பி இன் த பிக் லீக் சூன் ஆக்சுவலாக. கங்க்ராட்ஸ் ப்ரோ.
ஸோ சாங்ஸ் எல்லாமே ஒரு ஒரு வெரைட்டி ஆஃப் ஒரு சாங்ஸ் இருக்குது. மூணுமே ஒரு ஒரு வெரைட்டி, ஒரு ஒரு வில்லேஜ் ப்ராப்பராக ஒரு ஒரு மண்மனம் சார்ந்த ஒரு ஒரு சாங், அண்ட் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரொமான்டிக் மெலடி. ஸோ அண்ட் ஃபைனலி வந்து ஒரு 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 பேத்தாஸில் ஒரு ஒரு அழகான ஒரு ஃபீலோட ஒரு சாங். ஸோ சாங்ஸ்மே வந்து அந்த ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஜெகன் கவிராஜ் எழுதியிருக்காரு. ஸோ இங்கே எங்கேயோ இருக்கார் அவர் ஆக்சுவலாக. ஸோ தேங்க்யூ பிரதர். ஸோ ரொம்ப அழகான வரிகள். ஸோ அது நல்ல அப்ரிஷியேஷன் கிடைச்சிது. அந்த சாங் வந்து வேல்முருகன் அண்ணன் பாடியிருந்தார். அண்ட் அகைன் அந்த செகண்ட் சாங் வந்து ஹிரியே அப்படின்ற சாங், அந்த சாய்க்காதே சாங் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூப்பில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நல்ல வியூஸ் எல்லாம் போச்சு. ஸோ நல்ல கமெண்ட்ஸ் வந்தது. ஸோ அது கபிலன் சிங் பண்ணியிருந்தார். அண்ட் இப்போ நீங்கள் இந்த தேர்ட் லிரிக்கல் வீடியோவில் பார்த்த சாங் வந்து ஜோவிட்டா லிவிங்ஸ்டன் சாரோட டாட்டர் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சிங்கராக. ஸோ அவங்களுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடியிருந்தாங்க. அண்ட் டிராவிட் அவர் இன்னைக்கு வரல ஆக்சுவலாக. நீங்கள் பரிதாபங்கள் டிராவிட் தான் அந்த சாங் லிரிக் ரைட்டர் ஆக்சுவலாக. ஸோ எல்லாமே பியூட்டிஃபுல்லாக செட் ஆகி ஒரு ஒரு அழகான ஒரு ஆல்பமாக வந்து வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. அண்ட் அடுத்து வந்து நம்ம டிஓபி. ஸோ ரவி வந்து ஆக்சுவலாக எப்படின்னா ஒரு ஒரு டேரக்டர்ஸ் ஒரு டிஓபி. ஸோ நம்ம என்ன ஒரு சேலஞ்சஸ் இருந்தாலும் ஸோ வாட் எவர் வாங்க ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இங்கே இது மாதிரி வேற ஒரு ஆப்ஷன், இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் மூவி வந்து என்னோட டிஓபி வந்து கோபிநாத் சார். அவர் வந்து சீனியர் பர்சன். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ ஒரு சில விஷயங்கள் நம்ம தயங்கி சொல்லுவோம். அண்ட் வந்து அது அது பண்ணாலுமே நம்மளுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸோ அவர் கோஆப்ரேட் பண்ணார். தேங்க்யூ ரவி. அப்புறம் இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க ஸோ அர்ச்சனா மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் சீஃப் கெஸ்ட். ஸோ நாங்கள் ஒரு படம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சர்ப்ரைஸாக வரும் அது ஆக்சுவலாக. அண்ட் வந்து சார் ராஜன் சார், தேங்க்யூ ஸோ மச். யுவர் வேர்ட்ஸ் ஆர் ஸோ என்கரேஜிங் அண்ட் ஸோ ரொம்ப சந்தோஷம். அப்புறமா சார் சீஃப் கெஸ்ட் சார் லக்ஷ்மி நாராயணன் சார். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இங்கே வந்து எங்களை வாழ்த்துனதுக்கு. அண்ட் மோரோவர் மை ஃப்ரெண்ட் டென்னிஸ். ஸோ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்து ஸோ எல்லாமே அதாவது அவர் சொன்ன மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கும் மாறி மாறி. ஸோ பட் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஓடிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு டைமில் நம்ம ஜெயிச்சிருவோம். ஸோ அது வந்துடும். அதுதானே அந்த நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஸோ அப்படியே ஓடிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஜேர்னி, பர்ல்ஸோட ஜேர்னி. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரிலீஸ்ட் சூன். ஸோ நீங்கள் உங்களுடைய விஷஸ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸோ எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஃபியூ பீப்புள் ஃப்ரம் பிகினிங். நான் சொன்ன மாதிரி ஸோ அந்த பிகினிங்லேருந்து நிறைய ஸ்டேஜஸில் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நிறைய பேர். ஸோ அவங்க பேர்லாம் தனித்தனியாக மென்ஷன் பண்ணி யாருன்னா விட்டுட்டேன்னா தப்பாயிடும். அண்ட் ஸோ ஃபைனலி இங்கே இந்த பல்ஸோட ஃபாரின் ப்ரமோஷன்ஸ் வந்து ஸோ அயர்லாண்ட் டப்ளின்ல இருந்து பண்ணுறாங்க. பாலாஜி கன்னியப்பன் அவர் வந்திருக்காரு, அயர்லாண்ட்லேருந்து வந்திருக்காரு. ப்ரோ தேங்க்யூ. எங்கே இருக்கீங்க? ஸோ அவர் அயர்லாண்ட்லேருந்து இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காரு. ஸோ அவங்க மதர் எல்லாமே வந்திருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அண்ட் ஸோ நாகராஜன் சார், மை வெல்விஷர் அண்ட் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. ஸோ அண்ட் இன்னும் 2 பேர் வந்து இபி சந்தோஷ் சார் அண்ட் அவர் சுந்தர் அண்ணா லைன் ப்ரொடியூசர். ஸோ வேரியஸ் ஸ்டேஜஸில் எல்லாம் எந்த ஒரு அப்டக்கல்ஸ் இருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் மேனேஜ் பண்ணிவிடுவார். எல்லாரையும் ஒரே ஆளாக சமாளிக்கக்கூடியவர் அவர். ஸோ அவர் சூப்பர். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ வெரி மச். அண்ட் என்னோட டைரக்ஷன் டீம். ஸோ பசங்க வந்து ஐ வுட் லைக் டு கால் தெம் ஆன் ஸ்டேஜ் ஒரே ஒரு செகண்ட் ஆக்சுவலாக. ஸோ ஒரு வாட்டி என்னோட ஏடி டீம் மட்டும் நான் வந்து ஸ்டேஜில் கூப்பிட்றேன். சந்துரு அண்ணா, நிர்மல் சந்துரு அண்ணா, சந்துரு அண்ணா, சரண், பிரதீஷ், ஓகே. ஸோ இன்னும் 2 பேர் வரல. அவங்க வேற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2 பசங்க வரல. ஸோ இவங்க வந்து எல்லாமே ஃபுல்லாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஆக்சுவலி. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் தான் அவங்கள கூப்பிட்டேன் மேலே. தேங்க்யூ. ஸோ அகைன் கம்மிங் பேக், ஒரே ஒரு ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ இப்போது நாங்கள் வந்து மகேந்திரன் ப்ரோ வந்து அகெயின் நான் ரொம்ப ஏன்னா வந்து ஆக்சுவலி இப்போ ஹீரோஸ் வந்து எப்படின்னா
அவங்க கதை கேட்கறதுக்கே வந்து ரொம்ப தயக்கப்படுறாங்க. அதாவது கதை கேட்கறதுக்கே டயர்ட் ஆகிறாங்க அவங்க. கதையே சொல்ல முடியல எங்களால். ஸோ எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு வந்து கதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எங்கள் கதையும் உயிரோடு இருக்கும், நாங்களும் உயிர்ப்போடு இயங்கிட்டே இருக்க முடியும். ஸோ வி வாண்ட் டு நரேட் டு சம் ஒன். பார்க்குறவங்க கிட்டலாம் சொல்லுவோம். அண்ட் ஹீரோஸ் கிட்ட கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணும்போது இப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு 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 இணக்கமான சூழ்நிலையே இல்லை ஆக்சுவலி. ஸோ தட் நீட்ஸ் டு பி ஈஸ் டவுன். அது வந்து கொஞ்சம் இது அந்த இறுக்கம் போகணும் ஆக்சுவலாக. நிறைய கதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் அது ஆக்சுவலாக. நிறைய கதை கேளுங்க. கதை கேட்டு உங்களுக்கு பிடிக்கலன்றது செகண்டரி. ஸோ பட் கேளுங்களேன், அதுதானே எங்களை ஓட வைக்கும். ஸோ அதுதான் என்னோட ஸ்மால் ரெக்வஸ்ட். அண்ட் அகெயின் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். ஸோ கிரேஸ்ட் அப் த ஸ்டேஜ். ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் சூன் இந்த படத்துடைய ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டில் வரும். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்லாம் கொடுத்து எங்களை ஓட வைக்கணும் ரொம்ப தூரம் நீங்கள். தேங்க்யூ ஸோ மச்.